காதல் வாழ்க்கை இன்னும் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேயே கண்டினியூ ஆகிறதுக்கு காரணம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் உங்கள் 2 பேத்துக்குள்ள இருக்கும். சில டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைலில். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக வாழக்கூடிய ஆள். இட்ஸ் லைக் உங்ககிட்ட எவ்வளோ வெல்த் இருந்தாலும், எவ்வளோ அபண்டன்ட் எனர்ஜி இருந்தாலும், நீங்கள் ரொம்ப டவுன் டு எர்த் எனர்ஜி. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவை. உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் கூட நீங்கள் ரொம்ப கிரவுண்டடாக இருப்பீங்க. அது பார்க்குறது ஃபெமினாக இருந்தாலும் சரி, மாஸ்குலினாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களோட காதல் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து அவங்களுக்கு என்ன விஷயங்கள் அவங்க இழந்தாங்களோ அங்கேயே இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஒரு லாஸ் நடந்திருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க நினச்ச அளவுக்கு அபண்டன்ட் எனர்ஜி அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா அவங்களால சொத்து சேர்க்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். சம்திங் பாஸ்ட்டில் இருந்தது இப்போ இல்லை. நீங்கள் வந்து அதை அழகாக ஏற்றுண்டு முன்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்கள் பர்சனலாக அதை ஏற்றுக்க முடியல. மேபி இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்து உங்கள் காதலில் கற்றுக்க வேண்டிய லெசனாக கூட இருந்திருந்திருக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து அங்கேயே தான் இருக்காங்க. பாஸ்டில் அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் தான் அவங்களோட லைட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஆர்டினரி லைஃப், ரொம்ப ப்ளேஃபுல்லான ஒரு லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப ஆர்டினரி லைஃப்பை உங்களோட டே டு டே லைஃப் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே போயிட்டுருக்கீங்க. உங்களோட எய்ம் வந்து சூரியனை நோக்கி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் பண்ணுறீங்க. இது வந்து உங்கள் பர்சனை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இப்போ தான் உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இந்த பழைய ஃபோபியா இல்லைனா வந்து பழைய எண்ணங்கள், அதாவது லைஃப் பற்றி அவங்களுக்கு இருந்த புரிதல்கள் எல்லாத்தையும் மாற்றிண்டு உங்களுக்காக அழகாக ஒரு சாதாரண வாழ்க்கை, அதாவது எவ்வளோ அபண்டன்ட் எனர்ஜி இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக ப்ளேஃபுல்லாக சீரியஸ்னஸ்லாம் கொஞ்சம் டியூன் டவுன் பண்ணிவிட்டு வாழ்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இதனால தான் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்களே தவிர, இங்கே பாருங்க, அவங்க வந்து கோயிங் வித் த ஃப்ளோ. இதுதான் நடந்துட்டுருக்கு உங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். அவங்க பெருசாக எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல. அதனால தான் உங்கள் காதல் வாழ்க்கையில் பெருசாக மூமெண்ட் இல்லை. இதை எப்படி நம்ம பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாட்டம் டெக்கில் கல்யாணம் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு. இந்த லவ்வர்ஸ் கார்டை வந்து அப்படியே காமிக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் லவ்வர்ஸ் கார்டு இருக்குது. இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த பர்சனோட இன்டென்ஷன் வெரி கிளியர். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு வச்சுக்கலாம், இல்லைனா வந்து த லெசன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இதுலேருந்து எப்படி வந்து அவங்க இந்த கல்யாணம் அப்படிங்கிற இந்த எனர்ஜிக்கு வர போகிறாங்க, என்ன ஷிஃப்ட் நடக்க போதும்? இட்ஸ் லைக் அ சோல் சர்ச். யார் இதுக்கு காரணம்? நீங்கள், டிவைன் ஃபெமினின் நீங்கள் தான். அதாவது நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், நீங்கள் தான் லைட், உங்களை தேடி தான் வராங்க. அதுதான் இங்கே நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை தேடிண்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ யூ நீட் டு பி வெரி பேஷண்ட். இங்கே தான் நீங்கள் ட்ரிகர் ஆவீங்க. என்ன பேஷண்ட் நான் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன் ரெகுலராக. இன்னும் பேஷண்ட்ன்றீங்க அப்படின்னா, பேஷண்ட்டாக இருந்து தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு அபூர்வமான காதல் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா சில சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். எருமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நான் சொல்லலை. லவ்வர்ஸ் கார்டு திரும்பவும் வருது. ஸோ இந்த பர்சன் எல்லாத்தையும் உங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண விரும்புகிறாங்க. அதாவது பாஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்காங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட அந்த டவுன் டு எர்த் எனர்ஜினால. நீங்கள் நினச்சா எதை வேணால் பண்ண முடியும். மேபி இப்போ நீங்கள் ரொம்ப அபண்டன்ட் எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே. இந்த பர்சன் ரீசெண்டாக ஏதாவது கார் வாங்கியிருக்காங்க. அது உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு ஒரு பார்ட்டி கூட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இந்த பர்சன் எதாவது பெருசாக அச்சீவ் பண்ண போகிறாங்க. இல்லைனா இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் உங்களை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண போகிறாங்க. பார்ட்டி, கெட் டுகெதர், இல்லைனா வந்து இது வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ் மீட்டிங், சம்திங் லைக் தட். அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஷுர். இது வந்து எதனால் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே நேர்மை தவறல, ஜஸ்டிஸ். உங்களோட உலகம் ரொம்ப சீக்ரெட்டிவான உலகம். பட் அவங்களுக்கு மட்டும் இந்த உலகத்தோட ஆக்சஸ் இருக்குது. எப்படி? எனர்ஜெட்டிக்கலாம். நீங்கள் அவங்கள மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்க அலோவ் பண்ணுவீங்க. வேறு யாருக்கும் அந்த அனுமதி கிடையாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நிறையா கற்றுக்குறாங்க. நீங்கள் எப்படி வந்து டஃப் சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு புத்தகம் மாதிரி. அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழைய அவங்களோட பழக்கங்கள், இந்த காசுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது, மண்டைக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டுருக்கிறது, இதெல்லாம் அப்படியே பேக் டோர் வழியாக போயின்ட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், உங்களோட வந்து ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம் இப்போது. ஸோ இந்த பர்சன் ரொம்ப ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு வாகனம் வாங்கியிருக்கலாம். அந்த வாகனத்தில் உங்களை வச்சு மகாரன் போங்க ஐயா, சேரியாட்டில் யார் உட்காருவா, அதாவது ரதத்தில் யார் உட்காருவா, மகாராணி. முடிஞ்சு போச்சு. அவங்க கண்டிப்பாக இந்த பர்சன் ரீசெண்டாக கார் இல்லைனா பைக் வாங்கியிருக்காங்க. அதில் உங்களை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த பர்சனோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் அவங்க தவிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களை அந்த விஷயத்தை பார்க்கும்போதெல்லாம் வந்து
அவங்க ஞாபகம் தான் அவங்களுக்கு வருது. ச்சே, இந்த வண்டியில் அவங்கள எப்போ ஏற்ற போகிறேன், நான் அவங்களுக்காக வாங்கின வாகனம் இது, இல்லைனா அவங்களால வாங்கின வாகனம் இது. ஏன்னா உங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களால தான் அவங்க வாழ்க்கையில் இது நடந்துட்டுருக்கு. ஸோ இது வாகனமாக இருக்கலாம், இல்லைனா வாழ்க்கையில் அவங்க ரொம்ப குவிக்காக ஒரு இடத்துல மூவ் பண்ணி சில விஷயங்களை சாதிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க செஞ்சுருக்காங்க ரீசெண்டாக, ரொம்ப குவிக்காக ஆக்ஷன் எடுத்து. அதுக்கு முழுமையான காரணம் நீங்கள் தான். மேபி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இருந்திருக்காங்க, பதில் தேடிட்டு இருந்திருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. அந்த பதிலை அவங்க ஃபாலோ பண்ணி சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து கெரியர்லையாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப்லையாக இருக்கலாம். அவங்க வந்து இட்ஸ் லைக் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ. இந்த பர்சன் என்ன இப்போ அட் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, வருங்காலத்தை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்ப தீவிரமாக நோ கான்டாக்டில் பிஹைண்ட் த சீன் இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் இருக்குது. எதனால் இந்த பெரிய பிளான்? இங்கே இருக்கிறது கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஓ மை காட், லவ் இஸ் ஓவர் ஃப்ளோயிங். இந்த பர்சனால் இனிமேல் இந்த காதலை மறைச்சி வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் அவங்க மனசில் இருக்க மகாராணி அப்படின்னு. அவ்வளோதான். அவங்களுக்கு இப்போ வேணுங்கிறது எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு ஐ ஆம் யுவர் குயின் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் தான் அதுங்கிறத ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பர்சன் உங்ககிட்ட வர துடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. பாருங்கள், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். கரியரில் முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜியில் இருக்கீங்க. பட் உங்கள் லைஃப், நான் ஏன் இது இவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணுறேன், அதாவது சொல்கிறேன் திரும்ப அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இதே இடத்துல யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பகட்டு பண்ணியிருக்கலாம், இல்லைனா பந்தா பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன பகட்டு கூட இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மகாராணி கூட, குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் கூட இல்லை. என்ன சொல்கிறது, மகாராணியில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கிளாரிட்டி, இதுதான் உங்களுக்கு வந்து உங்களை பற்றின கிளாரிட்டியவே கொடுத்துருக்கு. மேபி யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உண்மையவே புரிய வச்சிட்ருக்கு. நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சோல், உங்களோட டே டு டே வாழ்க்கைகள்லாம் என்ன, இன்டெசிஷன்லாம் இல்லை இப்போது. இந்த பர்சன் வந்து பாஸ்டில் குழப்பத்தில் இருந்திருக்காங்க. எந்த பக்கம் போகுது, என்ன சேரியாட்டம் அப்படி தான், இந்த பக்கமா அந்த பக்கமா, நல்லதா கெட்டதா. இப்போ அவங்க அந்த நல்லது கெட்டதெல்லாம் விட்டுட்டு ஃப்யூச்சர் பிளான். 6 ஆஃப் கப்ஸ் எகெயின். ஸோ பாஸ்ட் லவ், இல்லைனா வந்து உங்ககிட்ட நோ கான்டாக்ட் இருக்க சுச்சுவேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க. புதுசாலாம் யாரும் உள்ளே எட்டி பார்க்கல, பழைய காதல் தான் பொங்கி வழியிறது. இதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட கேரக்டர். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர், நியூ பிகினிங், 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்கள என்ன அது ஹெர்மிட் வா சில இந்த மாதிரி சின்க்ரனிசிட்டி வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் எனர்ஜி. அதே சமயம் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, டஃப் சைக்கிள், அதாவது நோ கான்டாக்ட் இருந்த பெயின்ஃபுல் சைக்கிள் முடிஞ்சு போய் புது ஆரம்பம். ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ செடிகள் பூத்துருக்கு, அதுக்கான புது ஆரம்பம் இனிமேல் தான் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டமே நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அதாவது காதல்ங்கிற தோட்டம், அன்பு, பாசம், நேசம், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பெரிய தோட்டத்தையே உருவாக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், பவுண்ட்லெஸ் எண்ட், இது லைக் எங்கே சொல்லுது, எண்ட்லெஸ் எனர்ஜிங்க. இங்கே எங்கேயுமே வந்து ஒரு காம்பவுண்ட் சுவரோ இல்லைனா ஒரு சின்ன வேலியோ இல்லை. இது வந்து நேச்சர். உங்களோட காதல் அப்படி தான், இயற்கையோட கலந்த காதல். இட்ஸ் லைக் தெய்வீக காதல், அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கான புது ஆரம்பம் உங்கள் பர்சன் தான் கொண்டு வராங்க. இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து பிரபஞ்சம். ஸோ இந்த நம்ம ஃபியூ டேஸ் முன்னாடி, அதை நேற்று ரீடிங் நினைக்கிறேன், உங்களை பிரிக்க நினைக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபர்மேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த எனர்ஜியை நம்புகிறவங்க, இந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே இட்ஸ் லைக் உங்களுக்கு தெரியும், டேபிள் பார்த்தோன்னே வேறு செட்டப். நான் வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸில் இருக்கேன். உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அம்மா இறந்துட்டாங்க, அங்கே சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது, அது பண்ணுறதுக்காக நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த டைம் டிலே, கொஞ்சம் டிலேவாக அப்லோட் பண்ணுறது. ஒரு 2-3 டேஸ்க்கு இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ பி பேஷண்ட் வித் மீ. சூன் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராகிடுவேன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.